எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசன்ட் டேஸில் சோலார் பற்றி நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டாக அது அதிகமாக மானியம் கொடுக்காங்க. அதை நம்ம போடலாமா வேண்டாமா, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாச்சு. ஸோ அதை நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 வருஷமாக சோலார் போட்டு ரன் பண்ணியிருக்க இந்த வீட்டுக்கு வந்திருக்குங்க. இங்கே வந்து இவங்ககிட்ட இதை போட்டதுலேருந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிருக்கு, அண்ட் இதை போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க, இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக நம்ம சோலார் போடலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் ஏன் இதை இன்ஸ்டால் பண்ணணும்னு இருக்கேன்னா, எனக்கு என் வீட்டோட கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா 900 950 வருது. தமிழ்நாட்டில் 2 மாதத்துக்கு ஒரு காட்டி தான் இபி பில்லே எடுக்காங்க. ஸோ எனக்கு 900 950 வருதுன்னா எனக்கு எவ்வளோ யூனிட்ஸ் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 330 360 யூனிட்ஸ் பை மந்த்லி எனக்கு ஓடுதுங்க. இந்த டிஎன்இபி ரீடிங் 350 யூனிட்ஸ் ஓடுனா அது டொமஸ்டிக்ல எவ்வளோ ரேட் ஆகும், அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஃபேக்டரிஸ் வச்சு ரன் பண்றவங்களுக்கு, அதே மாதிரி கடை ஏதாச்சும் நீங்க வச்சு ரன் பண்றீங்களா, உங்களுக்கு எவ்வளோ ரேட் ஆகும் அப்படிங்கறத கால்குலேட் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் நான் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேங்க. அதோட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க மறக்காம அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. அதுல எல்லா விதமான கால்குலேஷனும் நான் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கேங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது தேவையான கால்குலேட்டர் வேணும்னா அதையும் சொல்லுங்க, நான் அதையும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அப்டேட் பண்றேன். நீங்க மறக்காம இதை யூஸ் பண்ணி பாருங்க. சரி வாங்க நம்ம இபி பில்ல பார்க்கலாம். ஸோ எனக்கு என் வீட்டோட டிமாண்ட் 360 யூனிட்ஸ். இந்த 360 யூனிட்ஸ் நான் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, நான் 3 கிலோவாட் சோலார் பேனல் போட்டே ஆகணும். ஏன் அப்படின்னா, இப்போ எனக்கு இது குளிர்காலம், இதுலேயே எனக்கு 350 யூனிட்ஸ் தேவைப்படுதுன்னா, இதே இது சம்மரில் போகும்போது எனக்கு 450 460 இந்த மாதிரி எனக்கு கன்ஃபார்ம் தேவைப்படும். ஸோ அந்த 450 460 அச்சீவ் பண்ணுறதுக்கு 3 கிலோவாட் சோலார் பேனல் தான் நம்ம போட்டே ஆகணும். ஏன் அப்படின்னா, சன்லைட் வந்து ஒரு டயத்தில் வந்து பீக்கில் இருக்கும், இதே காலையில் இல்லை சன்செட்டில் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும். ஸோ அந்த டயத்தில் வந்து நம்ம அதுக்கு வந்து ஃபுல்லாக அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் 1 கிலோவாட் பேனலில் என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ஸிமம் 4லேருந்து 5 யூனிட் வந்து ஒரு நாளைக்கு ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அப்போ 3 கிலோவாட் சோலார் பேனலில் நம்ம 12லேருந்து 14 யூனிட்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். அப்போ 12ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதே 30 நாளைக்கு 360 யூனிட்ஸ் வந்துடும். இது ஆவரேஜாக நம்ம பார்த்தோம்னா 300 யூனிட்ஸ் வந்து எனக்கு தாராளமாக கிடச்சிடும் ஒரு மாதத்தில். இதே 2 மாதத்துக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு 600 யூனிட்ஸ் வந்து தாராளமாக எனக்கு கிடச்சிடும். ஸோ என்னுடைய டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 450 யூனிட்ஸ் வந்து எனக்கு தேவைப்படுது. கண்டிப்பாக 3 கிலோவாட் பேனல் போட்டால் தான் 600 யூனிட்ஸ் என்னால் ஜென்ரேட் பண்ண முடியும். அதில் கொஞ்சம் அதிகமானாலும் கம்மியானாலும் ஒரு 450 500 வந்தாலும் என்னால் இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம வீட்டோட டிமாண்ட் என்ன, நம்மளுக்கு எவ்வளோ கிலோவாட் சோலார் பேனல் நம்ம போடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. மீதம் இருக்க அந்த 150 என்ன பண்ணலாம், நம்ம இபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். நெட் மீட்டரிங், நெட் ஃபீடிங், இந்த 2 மெத்தட் வந்து இபியில் இருக்குது. ரெண்டுக்கு என்ன ஆக்சுவல் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நெட் மீட்டரிங் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு இப்போ சம்மரில் எடுத்துக்கிடுவோம் 450 யூனிட்ஸ் வந்து எனக்கு தேவைப்படுது. ஆனால் 600 இபிக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த 450 அவங்க கழிச்சிருவாங்க. பேலன்ஸ் இருக்க 150 வந்து அடுத்த மாதம் நம்மளுக்கு ஸ்டாக்கில் வச்சுருவாங்க. நம்ம அடுத்த மாதம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அடுத்த மாதமும் நான் எனக்கு 450 460 தான் யூஸ் ஆகுது, இதில் வந்து நான் இபிக்கு 600 கொடுத்துருக்கேன்னா பேலன்ஸ் அதில் எவ்வளோ ஆகுதோ அது நம்மளோட அக்கௌண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். இது நெட் மீட்டரிங். நெட் மீட்டரிங்கில் உங்களுக்கு என்ன சார்ஜஸ் வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 450 யூனிட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் 600 யூனிட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ 150 யூனிட்ஸ் எனக்கு பேலன்ஸ் தான். அப்போ இதில் நான் ஏதாச்சும் பைசா கொடுக்கணுமா அப்படின்னா இபிக்கு பைசா பே பண்ண தேவையில்லை. ஆனால் நெட்வொர்க் சார்ஜ்னு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணணும். அந்த நெட்வொர்க் சார்ஜ் அப்படின்னா என்னென்னா, நம்ம இபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்ல அதுக்கான அவங்க ஒரு சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதுக்கான கால்குலேஷன் என்னென்னா, இப்போ நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், 600 கொடுத்துருக்கோம், 450 நம்மளே எடுத்துக்கிட்டோம், மீத 150 வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது. அந்த 150 என்ன ஆகும்னா 150 × 1.27 போடுவாங்க. போட்டோம்னா 190 ரூபா 50 பைசா வருது. இதில் 20% மட்டும் நம்ம நெட்வொர்க் சார்ஜாக இபிக்கு நம்ம பே பண்ணணும். ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு டோட்டலாகவே 38 ரூபா மட்டும்தான் இபி பில்லாக வரும். அண்ட் நெட் ஃபீடிங் இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சோலார்லேருந்து எடுக்க அந்த 600 யூனிட்ஸை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே இபிக்கு நம்ம கொடுத்துருவோம். அவங்க ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபா 61 பைசான்னு வச்சு 600 யூனிட்ஸுக்கு எவ்வளோ வருதோ அதை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதை அப்படியே கொடுத்துருவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அங்கே வந்து அவங்க நெட்வொர்க் சார்ஜ் அப்படிங்கிறத
கழிச்சது போக தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அது எவ்வளவுன்னு பார்த்தோம்னா ஒரு யூனிட்டுக்கு ₹1.27 வந்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஸோ 600 இன்ட்டு ₹1.27 762 வரும். நம்ம கொடுத்த இபி பில்லு எவ்வளவு வரும்னு பார்த்தோம்னா 600 யூனிட்ஸ் ₹3.61 இதை போட்டோம்னா ₹2166 வருது. ₹1404 வந்து இந்த நெட் ஃபீடின்ல இபில இருந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஆனா நம்ம இந்த இதுல என்ன பண்ணோம்னா நம்ம எவ்வளவு கரண்ட் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கான பில்லுக்கு இப்ப நார்மலா எவ்வளவு வருதோ அதை அப்படியே நம்ம அங்க இபிக்கு பே பண்ணணும். நீங்க சோலார் வந்து மானியத்துல போடுறீங்க அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் நெட் மீட்டர்ல போட்டாகணும். இந்த நெட் மீட்டர்ல போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த மானியம் வந்து நம்மளுக்கு வரும். சரி, ஓகே. இப்போ நம்ம சோலார் எந்த இதுல போடணும்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. எவ்வளவு கிலோ வாட்ல நம்ம போடணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் எவ்வளவு கிலோ வாட்ல போட்டா நம்மளுக்கு எவ்வளவு இபி பில் எவ்வளவு வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே. இப்போ நான் 3 கிலோ வாட் சோலார் பேனல் அதுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,80,000 1,95,000 வரைக்கும் வந்துடும். இது 1,85,000 வந்து தாராளமா வந்துடும். இது அந்தந்த லோக்கல் ஏரியாவை பொறுத்து 10,000 அதிகமா இருக்கலாம் இல்ல கம்மியா இருக்கலாம். ஸோ சராசரியா 1,85,000 வந்து இந்த 3 கிலோவாட் சோலார் பேனல் போடுறதுக்கு ஆயிரும். இதுல இருந்து அங்க மானியம் நம்மளுக்கு எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 78,000 வந்து நம்மளுக்கு மானியமா வரும். ஸோ நம்மளோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,07,000. இந்த 1,07,000 நம்ம ரிட்டர்ன் எடுக்க 10ல இருந்து 13 வருஷம் ஆயிரும். இப்போ ரீசெண்டா பினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்க சோலார் போட்டீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷத்துக்கு இபி பில் கம்மியா வரும். 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இபி பில்லே இருக்காது, உங்களுக்கு அது சேவிங்ஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த 10 வருஷம் எதை வச்சு மீன் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நான் 3 கிலோவாட் சோலார் பேனல் போடுறேன், எனக்கு வந்து 600 யூனிட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிடுது. இதே வந்து சம்மர் டயத்துல வந்து நான் ஒரு 450 யூனிட்ஸ் வந்து நான் வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இருக்க 150 யூனிட்ஸ் என்ன ஆகும்னா நம்மளுக்கு சேவிங்ஸ் ஆயிரும். ஏன்னா நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோமோ அதுக்கு அதிகமாக தான் நம்ம இபிக்கு கொடுத்துருக்கோம். ஸோ 150 யூனிட்ஸ் வந்து நம்மளுக்கு சேவிங்ஸ்ல இருக்கும். இதே இது நெக்ஸ்ட் அடுத்த 2 மாசத்துக்கு இதே சேம் இது வரும். ஏன்னா சம்மர்ல வந்து நம்மளுக்கு பீக்ல தான் இருக்கும். 600 யூனிட்ஸும் நம்மளுக்கு கிடைச்சிரும். 6 மாசத்துக்கு 450 யூனிட்ஸ் வந்து நம்மளுக்கு சேவிங்ஸ்ல இருக்கும். இதே இது வின்டர் சீசன் வரும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 600 யூனிட்ஸ் கிடைக்காது. இதுல இருந்து வெறும் 17% குளிர்காலத்துல கிடைக்கும். ஸோ இப்போ என் வீட்டுக்கு வந்து 350 யூனிட்ஸ் ஓடி இருக்குன்னா அதுல 100 யூனிட்ஸ் தான் சோலார்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி 450 யூனிட்ஸ் வந்து பேலன்ஸ்ல இருக்கு. ஸோ 450 பிளஸ் 100 550 யூனிட்ஸ்க்கு இந்த மாசத்துக்கு. ஸோ இதுல 350 யூனிட்ஸ் போக 200 யூனிட்ஸ் வந்து நம்ம கணக்குல இருக்கும். அடுத்த 2 மாசத்துக்கு இதே சேம் மாதிரி தான் 350 யூனிட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா சோலார்ல இருந்து 100 யூனிட்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்ரெடி ஸ்டாக் நம்மகிட்ட ஒரு 200 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலா 350. ஸோ அந்த மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இபி பில் 0. அண்ட் அடுத்த மாசம் வரும்போது 350 யூனிட்ஸ் நம்மளுக்கு பேலன்ஸ் எதுவும் இல்லை. சோலார்ல இருந்து வெறும் 100 யூனிட்ஸ் தான் கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த டயத்துல நம்ம 250 யூனிட்ஸுக்கு நார்மலா இபி பில் எவ்வளவு இருக்குமோ அதை நம்ம பே பண்ணி ஆகணும். இப்ப 250 யூனிட்ஸுக்கு இபி பில் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா ₹450 வருது. ஸோ ஓவராலா 1 இயருக்கு நம்ம எவ்வளவு இபி பில் பே பண்ணுவோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் மாசத்துக்கு 450, அதுக்கு முன்னாடி இருக்க 2 டயத்துக்கு 0 ₹38. ஸோ ஓவராலா நம்ம எவ்வளவு 1 இயருக்கு நம்ம இபி பே பண்ணுவோம் பாத்தீங்கன்னா ₹564 மட்டும்தான் இந்த சோலார் போட்டதுக்கு அப்புறம் நம்ம பே பண்ணுவோம். சரி, ஓகே. இப்ப நம்ம சோலாரே போடல அப்படின்னா நார்மலா சம்மர் டைம்ல நான் எவ்வளவு இபி பில் பே பண்ணிருக்கணும் அப்படின்னா அந்த 450 யூனிட்ஸுக்கு ₹1,425 வீதம் 3 டைம், அதாவது 6 மாசத்துக்கு நம்ம பே பண்ணிருக்கணும். அதே மாதிரி குளிர்காலம்ல 350 யூனிட்ஸுக்கு ₹900 வீதமா 3 மாசத்துக்கு நான் பே பண்ணிருக்கணும். ஸோ டோட்டலா எனக்கு எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா ₹6,075 இயர்லி நான் பே பண்ணணும். நம்மளுக்கு 6 மாசம் குளிர்காலமா இருக்குன்னு கேட்டீங்களா, இருக்காது. நம்மளுக்கு ஒரு 3-4 மாசம் வந்து கொஞ்சம் குளிராகவும் மழையாகவும் இருக்கும். பேலன்ஸ் இருக்க 2 மாசம் வெயில் அடிச்சு பிரிச்சு மேஞ்சிரும். ஸோ அந்த டயத்துலயும் நம்மளுக்கு பவர் வந்து சோலார்ல இருந்து அதிகமா கிடைக்கும். ஸோ இபிக்கு கொடுக்குற பவர் வந்து அதிகமாகும். ஸோ நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு 6,000 சேவிங்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு ₹7,000 வந்து நம்ம சேவிங்ஸ் வரும். இதுல வந்து நம்ம இன்வெஸ்ட் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 14-15 வருஷம் ஆயிருது. அதுக்கப்புறம் அந்த 1 இயருக்கு வர 7,000 8,000 வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இபி பில் இருக்காது. இதைத்தான் வந்து நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் வந்து நீங்க சோலார் போட்டீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு சோலார் பில் கம்மியா இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து உங்களோட சேவிங்ஸுங்காங்க. ஏன் 10 வருஷம்னா இப்போ எனக்கு 450 வருது, நான் போட்டாதான் எனக்கு 15 வருஷம். இதே இது உங்களுக்கு 500 550 ஓடுது அப்படின்னா
உங்களுக்கு இந்த 15 வருஷம் வந்து கம்மியாகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 11 12 வருஷத்துலேயே நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துடலாம். ஸோ இது யாருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 450 யூனிட்ஸ் 500 யூனிட்ஸ் ஒரு வீட்டுக்கு எடுக்கு அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் சோலார் போடலாம். உங்களுக்கு 10 வருஷத்தில் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சேவிங்ஸ் தான். இதே இது 450 கீழே வருது, 300 350 வருதுன்னா அது நம்ம சோலார் போட்டும் அது நம்மளுக்கு பெரிய ப்ராஃபிட்னா இருக்காது. நம்ம அதை ரிட்டர்ன் எடுக்கவே ஒரு 14 15 வருஷம் ஆயிரும். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். சரி, ஓகேப்பா. இப்போ எனக்கு வந்து 350 யூனிட்ஸ் கீழே தான் என் வீட்டில் யூஸ் ஆகுது. இப்போ வந்து கொஞ்சம் மானியம் வந்து அதிகமாக கொடுக்காங்க. ஸோ இந்த டயத்தில் நான் போடலான்னு இருக்கேன். வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு பெருசாக தெரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணிடலாம். இல்லை இது அதிகம்ப்பா, இப்போ இருக்கிறபடி பார்த்தோம்னா இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு 1000 ரூபா ஏபி பில் நம்ம பே பண்ண வேண்டிய இடத்துல அன்னைக்கு வந்து 1500 1600 நம்ம பே பண்ணுவோம். இன்ஃபேக்ட் 2000 ரூபா போனாலும் அது இது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதாவது வருங்காலத்தில் எல்லாமே பைக்கு கார் எல்லாமே எலக்ட்ரிக்கல் வந்துருச்சு. ஸோ அதுக்கும் நம்ம கரண்ட் வந்து நம்ம இதுலேருந்து சோலார்லேருந்து அதுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபியூச்சரில் வந்து யூஸாக தான்ப்பா இருக்கும். ஆனால் நான் இப்போ போடலான்னு இருக்கேன். இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த 1 லட்சம் வந்து பெருசாக தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்துருங்க. இல்லை அப்படின்னா நான் 2வது ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். அது வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு இது. அதை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்க அந்த இதுலயும் ட்ரை பண்ணுங்க. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு வித்தின் ஒரு 3 to 4 இயர்ஸ்ல வந்து ரிட்டர்ன் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு 8000 ரூபா வந்து சோலார் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 1,80,000 1,85,000 போய் ஒரு டீலர்கிட்ட போய் கொடுத்துட்டு அவங்க என்ன செய்வாங்க, ஒரு மொத்தமா வந்து மொத்த செட்டப்பையும் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதுக்கும் எப்படியும் இபிலேருந்து நெட் மீட்டரிங் இதெல்லாம் கனெக்ஷன் எல்லாம் வாங்குறதுக்கு குறைஞ்சது ஒரு 3 மாதம் ப்ராசஸ் ஆயிரும். நம்ம சோலாரே போட்டனாலும் அந்த நெட் மீட்டரிங் அப்ளை பண்ணி அது ஒரு 40 நாள் ஆகி இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கிறதுக்கே ஒரு 3 மாதம் ஆயிரும். இதே வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸாக பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80,000 வந்து சேவிங்ஸ் வரும். அது எப்படின்னா என்கிட்ட இப்போ இருக்க ஒரு ப்ளஸ் என்னன்னா யூபிஎஸ் பேட்டரி வந்து இருக்கோ. இதை நான் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 கிலோவாட் சோலார் பேனல் வாங்கி இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். பண்ணிட்டு அதுல இருந்து வர்ற பவரை வந்து யூபிஎஸ் பேட்டரியில வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கிட்டு பவர் ஆல்டர்னேட்டா கரண்ட் இல்லைன்னா அதுல இருந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 1 கிலோவாட் சோலார் பேனல் வாங்கி இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து ஃபர்தர் ஃபியூச்சரில் கொஞ்சம் ஒவ்வொரு இதாக வந்து 2 மாதம் இல்லை 3 மாதம் இதில் வந்து அந்த இதை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம். 1 கிலோவாட்டாக நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிடலாம். இப்படிங்க ஒரு இதில் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஆக்சுவலாக எனக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, பேட்டரி வந்து ஆல்ரெடி இருக்கு. சோலார் பவர் கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வந்து ஆக்சுவலாக வேணும். ஏன் அந்த டிவைஸ் வந்து வேணும் அப்படின்னா, இப்போ சோலார்லேருந்து பவர் வருது, அதை நம்ம டைரெக்டாக பேட்டரிக்கு வந்து சேவ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா ஒரு சில டயத்தில் அதிகமாக வரும், கம்மியாக வரும். அதே மாதிரி பேட்டரிக்கு போதுமான அளவு பவர் சேவ் பண்ணதுக்கப்புறம் கட் ஆஃப் பண்ணணும். இந்த வேலையெல்லாம் அந்த சோலார் பவர் கண்ட்ரோலர் அந்த டிவைஸ் வந்து பண்ணிடும். ஸோ அது வந்து நம்ம கன்ஃபார்ம் ஒரு கிலோவாட் சோலார் பேனல் வாங்கும்போது அதை வாங்கி இன்ஸ்டாலேஷன் பண்ணிடணும். ஸோ 1 கிலோவாட் சோலார் பேனல் போடுறதுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா, பேனலோட காஸ்ட் அரௌண்ட் ஒரு 28,000 29,000. அண்ட் அந்த சோலார் பவர் கண்ட்ரோலர் அதோட காஸ்ட் வந்து அது வந்து 3 கிலோவாட் சோலார் பேனலுக்கானதே நான் வாங்கி கொடுப்பேன். ஏன்னா நம்மளோட பிளான் அதுதான். ஸோ அதோட காஸ்ட் வந்து ஒரு 10,000 11,000 வரும். அண்ட் ஆல்ரெடி பேட்டரி வந்து நம்மகிட்ட இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம். இதுக்கு வந்து அவங்க எண்டில், அதாவது சோலார் யார்கிட்ட இருந்து வாங்குறோமோ அவங்க எண்ட்லேயே வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண சொல்லிடலாம். ஸோ அதுக்கு கேட்டு விசாரிச்சு பார்த்தேன், அது ஒரு 2,000 ரூபா. ஸோ ஓவராலாக ஃபர்ஸ்ட் 1 கிலோவாட் சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 42,000 ரூபா கிட்ட ஆகுது. ஸோ 1 கிலோவாட் சோலார் பேனல் வந்து இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து ஒரு வித்தின் ஒரு 6 மாதத்துக்குள்ள ஒவ்வொரு கிலோவாட் சோலார் பேனலாக எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டோம்னு நினச்சிக்கோங்க. இப்போ 3 கிலோவாட் சோலார் பேனல் ஆகுது. இப்போ இந்த இதுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு 42,000 ரூபா. அதுக்கு அடுத்து வந்து நம்ம சோலார் பேனல் மட்டும்தான் இன்ஸ்டாலேஷன். ஸோ அது ஒரு 30,000 ரூபா. ஸோ அப்படின்னா 1,02,000 ரூபா கிட்ட வரும். அதாவது இப்போதைக்கு நம்மகிட்ட 3 கிலோவாட் சோலார் பேனல் சிஸ்டமே நம்ம வீட்டில் இருக்கு. இதுக்கான காஸ்ட் வந்து 1,02,000 ரூபா. இதுவெல்லாம் நம்ம வாங்கிட்டோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இபிக்கு வந்து நம்ம நெட் மீட்டரிங்க்கு அப்ளை பண்ணணும். இது இபிக்கு நெட் மீட்டரிங் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நம்ம சோலார் பேனல் எங்கே போட்டிருக்கோம், அதோட ஃபோட்டோ அண்ட் இந்த ஸ்பேஸில் வச்சுருக்கேன், இது என்னுடைய ஓன் யூஸ், என்னுடைய வீட்டில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரினா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இபிக்கு நம்ம கொடுத்து அந்த நெட் மீட்டரிங்க்கு அப்ளை பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு 30 நாள்லேருந்து 45 நாள் வரைக்கும் டைம் ஆகும்.
இதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா நெட் மீட்டருக்கு எவ்வளோ ஆகும் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8,000 இருக்குது. இது ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு 9,000 9,500 ஆகும். ஸோ 10,000 வச்சுக்கோங்க. 10,000 அதுக்கு ஆகுது. ஸோ இப்போ ஓவராலாக 1,12,000 தான் நான் 3 கிலோவாட் சோலார் பேனல் போடுறதுக்கு ஆயிருக்கு. இதில் வித்தின் ஒரு நம்ம பண்ணி முடிச்சு ஒரு 2-3 மாதத்தில் வந்து நம்மளுக்கு அந்த மானியம் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்துடும். 34,000 கிட்ட தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த 34,000 ரிட்டர்ன் எடுக்கிறது நம்ம வருஷத்துக்கு ஒரு 7,000 8,000 வச்சனாலும் இதை நம்ம ஒரு 3-4 வருஷத்தில் வந்து ரிட்டர்ன் எடுத்துடலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு இபி பில்லே இருக்காது. அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு வந்து அது ப்ராஃபிட் தான். ஸோ நான் இந்த ஆப்ஷனில் வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இதில் வந்து நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம சோலார் பேனல் வந்து யார்கிட்ட வாங்குறோம், எந்த டீலர்கிட்ட வாங்குறோம் அப்படிங்கிறது முக்கியமானது. ஏன் அப்படின்னா நம்ம இந்திய அரசாங்கம் அவங்களே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் டீலர் வந்து அவங்களே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இவங்ககிட்ட இருந்து வாங்கினால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து நம்ம அந்த சப்சிடிக்கு வந்து நம்ம எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு லிஸ்ட் ஆஃப் டீலர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த டீலர்கிட்டருந்து வாங்கும்போது நம்ம என்ன மெயினாக பார்க்கணும்னா அந்த சோலார் பேனல் எந்த மாதிரி இருக்கு, அதோட எஃபிஷியன்சி என்ன, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம சோலார் பேனல் செலக்ட் பண்றதும் சரி, அந்த பவர் கண்ட்ரோல் செலக்ட் பண்றதும் சரி, இந்த மாதிரி நிறைய அதுலயும் நம்ம பார்க்கணும். இந்த வீடியோவில் சொன்னேன்னா இந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ அதனால வந்து அடுத்த ஒரு வீடியோ கூட நான் இந்த சேனல்ல நான் போட்டு விடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புறேன். நான் என்ன லேர்ன் பண்ண, நான் பண்றதுக்காக என்னென்ன இது கலெக்ட் பண்ணணும் அதை அப்படியே நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த செட்டப் தான் நான் பண்ணலான்னு பிளான்ல இருக்கேன். ஆல்ரெடி நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது 1 கிலோவாட் செட்டப் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். 3 கிலோவாட் சோலார் சிஸ்டமும் ஃபுல்லாக நான் முடிச்சதுக்கப்புறம் அதையும் நான் ஒரு வீடியோவை எடுத்து இந்த சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டு விட்டு அந்த நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.